ஆக்டர் டேனியல் பாலாஜி அவர்களோட மறைவுக்கு அப்புறம் அவரை பற்றின செய்திகள் ஏராளமானது வந்துட்டு இருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது. தினம் தினம் ஒரு நியூஸ் வந்துட்டே தான் இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருந்தது என்ன அப்படின்னா, டேனியல் பாலாஜி அவர்களோட வீட்டில் ஏகப்பட்ட தங்க நகைகள் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான். அது என்ன எப்படி அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டேனியல் பாலாஜி அவர்களுக்கு கல்யாணம் ஆகலை, ஒய்ஃப் இல்லை. அந்த ஒரு காரணத்தினால அவருக்கு மிகப்பெரிய அளவில் தங்க நகை வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அவரோட வீட்டில் தங்க நகைகள் அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத கேட்கும்போது, டேனியல் பாலாஜி அவர்களோட அம்மா ஆரம்பத்தில் ரொம்பவே கஷ்டப்படுற ஃபேமிலியாக தான் இருந்திருக்காங்க. அதனால் மிகப்பெரிய அளவில் தங்க நகைகள்லாம் போட்டு பார்த்தது இல்லை. இவர் ஒரு நிலையில் வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு தங்க நகைகள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காராமா. அந்த ஒரு காரணத்தினால தான் இவர் படங்கள் கமிட் ஆகி நல்லபடியாக வருமானம் வந்துட்டு இருக்கும்போது, ஒரு படம் முடிச்சார்னா அந்த படம் முடித்த கையோடையே அந்த படத்தோட சேலரியில் அவங்க அம்மாவுக்கு ஒரு தங்க நகை வாங்கிடுவாங்களாமா. இவரும் சரி இவங்க அம்மாவும் சரி ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஈடுபாடு உடையவங்க. அந்த ஒரு காரணத்தினால தங்கத்தில் மிகப்பெரிய அளவில் ஆசை அவங்க அம்மாவுக்குமே இருந்தது கிடையாது. இருந்தாலும் அன்றைய ஒரு தேதியில் நீங்கள் ஆசைப்பட்டீங்க, என்னால் வாங்கி தர முடியலை, அதுக்காக தான் நான் இப்போ வாங்கி தரேன் அப்படின்னு குட்டி குட்டி விஷயங்கள், அவங்க அம்மாவுக்கு பிடித்தமான குட்டி குட்டி தங்க நகைகள், இது எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காரு. டேனியல் பாலாஜியோட சம்பளத்தை 3 விதமாக பிரிக்கலாம். முதல் விஷயம் அவங்க அம்மாக்காக ஒரு நகை எடுத்துருவாரு. இரண்டாவது விஷயம் ஆன்மீகத்துக்காக பண்ணிடுவார். அண்ட் மூன்றாவது விஷயம் இல்லாத ஏழை குழந்தைகள், ஆசிரமம், அது மாதிரி இடத்துக்கு கொடுத்துருவாரு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அவரோட சம்பளத்தை நல்ல விஷயமா பண்ணியிருக்காரு. அண்ட் அவங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து தங்கமாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்துருக்காரு. இப்போ அவர் இல்லை, அவர் வாங்கி கொடுத்த தங்கங்கள் வீட்டில் இருந்திருக்கு. அந்த தங்க நகைகள் எல்லாத்தையுமே பார்த்து அவங்க அம்மா ரொம்பவே கதறி அழுதுருக்காங்க. அண்ட் டேனியல் பாலாஜி அவர்களோட நினைவா இந்த தங்க நகைகள் எல்லாத்தையுமே அவங்க அம்மா பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருந்துச்சு. டேனியல் பாலாஜி சாரோட மறைவு அவங்க அம்மாவுக்கு மட்டும் கிடையாது, அவங்களோட நண்பர்களுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன? அதை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் அபர்ணா தாஸ் அவர்களுக்கு கல்யாணமாக போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா வந்துகிட்டு இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிருந்த பீஸ் படத்தின் மூலமா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாக இருந்தவங்க தான் அபர்ணா தாஸ். அந்த ஒரு படத்தை தொடர்ந்து கவின் அவர்களோட டாடா படம் நடிச்சிருந்தாரு. அந்த ஒரு படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ அவங்க தமிழில் பெருசாக எதுவும் படம் பண்ணலை. ஆனால் மலையாளத்தில் மிகப்பெரிய ஒரு ஹீரோயினாக இருந்து வந்துட்டு இருக்காங்க. மலையாள சினிமாவில் மனோகரம் அப்படின்னு படம் பண்ணும்போது அந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்த பரம்போல் அவர்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்திருக்கு. நட்பு நாளடைவில் காதலாக மாறி வந்திருக்கு. இந்த ஒரு நிலையில் அவங்க ரெண்டு பேருமே அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், அவங்க பேரண்ட்ஸ் சம்மதத்தோட தான் இவங்க ரெண்டு பேர்த்தோட கல்யாணம் வர ஏப்ரல் 24 நடைபெற போகுது அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. அண்ட் இந்த ஒரு நியூஸ் வெளியானதுலேருந்தே சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் பரம்போல் அவர்கள் இதுக்கு முன்னாடி செம்ம ஹிட் அடிச்சிருந்த மஞ்சுமேல் பாய்ஸில் சுதி அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதுவும் இப்போ தான் 1 by 1 ரிலீஸ் ஆகி வந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு ஜோடிக்கு வாழ்த்துக்கள் குவிஞ்சு வந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.